அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 27ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க்கு நீங்கள் பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நம்ம சொல்கிற குறிப்புகளை அப்சர்வ் செய்து அதற்குண்டான குறிப்பு எடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் வகுப்பில் இணையலாம். ஏன்னா நம்மளோட வகுப்பில் வரைபடம் அப்படிங்கிறது இருக்காது, நியூஸ் பேஸ்டு இருக்காது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இருக்காது. முழுக்க ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் மீட்டிங் பேஸ்டு கான்செப்டை தான் நம்ம சொல்லித்தரோம். அப்போ இந்த மீட்டிங் பேஸ்டு கான்செப்டை நீங்கள் சந்தையை பார்த்து புரிந்து அதிலிருந்து உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போகிறீங்க. அப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்னா, நீங்கள் இப்போ எப்படி மருத்துவமனையில் பேஷண்ட்டை நோயாளிகளை அப்சர்வ் பண்ணுறக்கு ஒரு அப்சர்வேஷன் சார்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது, என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தோம், என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தோம், என்ன மாதிரி அவங்களுக்கு நோயாளிக்கு பிபி இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணுவாங்க, போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நோயாளி சரியானாலும் கூட ஒரு நாள் அவங்கள அப்சர்வேஷனில் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஏதாச்சும் பக்க விளைவுகள் வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம சந்தையை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கணும். இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் பதிவு செய்தால் உணர்ந்தால் மட்டும்தான் சந்தையை நம்ம சொல்கிற விதமாக நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் நம்மளுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு நம்மளுக்கு வரைபடம் அப்படிங்கிறது அவசியமில்லை. இது முழுக்க ஒரு கணக்கீடு. அந்த கணக்கீடை புரிந்து கொள்ளும் தன்மை நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதனால் எங்களிடம் கட்டணம் செலுத்தினாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏனென்றால் நம்ம சொல்கிற கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இதை புரிந்து உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நீங்கள் இதை பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். வாங்க இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இனி இன்றைக்கி தான் கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுலே ஹையாக இருக்குது. அதனால் ஒரு ஆக்ஷன் மோடு, அதுவும் பார்த்திங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதற்கு உண்டானது பேங்க் நிஃப்டியில் நடந்தது. நிஃப்டியில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை பெருசாக நம்மளுக்கு உண்டான இதாக நம்ம எடுத்துக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஹையிலிருந்து நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1200 1100 புள்ளிகள் நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கு. ஹையிலிருந்து இதான் ரேஞ்ச். அப்போ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு இதனை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தையை புரிதலுக்கு உட்படுத்தி கொள்ள முடியும். அப்போ எப்போதெல்லாம் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, செல்லர் எந்தெந்த இடத்துல பேனிக் ஆகிறாங்களோ, அப்போது ஐ டீமில் எப்படி பேனிக் ஆகிறாங்க, ஓ டீமில் எப்படி பேனிக் ஆகிறாங்க, ஏ டீமில் எப்படி பேனிக் ஆகிறாங்க நம்ம பிரித்து பார்க்கணும். அப்போ இதை புரிந்து கொண்டால் தான் நம்ம ட்ரெண்டை ஒரு அளவுக்கு சந்தை இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கும் வகையில் நம்மளுக்கு இருக்கலாம். அப்போ அதோட பேஸில் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால்தான் சந்தையை நம்ம அரிதாக பார்க்காம நம்மளுக்கு எளிமையாக பார்க்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு வேணும். அப்போது நம்மளுக்கு எப்படி பிச் ரிப்போர்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பிச் ரிப்போர்ட்னால் அந்த இன்றைக்கி பங்கு சந்தையை நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி கிரிக்கெட்டில் ஒரு பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒரு பேட்டிங் பிச்சா இல்லை பவுலிங் பிச்சான்னு பார்ப்பாங்க. அப்போ அதுபோல் சந்தை இன்றைக்கி ஒரு பெரிய ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய சந்தையா இல்லை குறுகிய ரேஞ்சா. அப்போ குறுகிய ரேஞ்சு கிடைக்கக்கூடிய சந்தையில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதிகமான ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய சந்தையில் ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு குறைந்த விலையில் தான் கிடைக்க போகுது. அப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம். அப்போ ஒரு ரேஞ்ச் பெருசுங்கும் போது ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷன் இருக்கும். அப்போ ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷனில் இருக்காது. அப்போ நீங்கள் விலை குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் அதிகம். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சந்தையோட நிகழ்வு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மட்டும் பார்த்தாது, அதுக்கு ஆப்ஷன் டேபிள் யார் போட்டியாளர்கள் அது நம்ம பார்க்கணும். அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி.
அடுத்தது வந்துட்டு இதை பேஸ் பண்ணி இது எல்லாமே மூணும் உள்ளடக்கியது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் தான் சந்தையில் வந்துட்டு அதாவது தினம் நம்ம வர்த்தகம் பண்ணுறதை விட எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அன்றைய தினம் பண்ணிங்கனாலே மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இண்டெக்ஸை பொறுத்தவரை ஆப்ஷன் செல்லர் பேனிக் ஆகணும், இல்லைன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்போ இந்த 2 நிகழ்வு தான். அப்போ இந்த 2 நிகழ்வு வந்து தினம்தோறும் நடைபெறாது. அப்போது இந்த நிகழ்வு எப்போது நடைபெறும் அப்படின்னா ஒரு டிகே ஏற்பட்ட பின் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ இதனை புரிந்து கொள்ளுங்கள். நிஃப்டி இப்போ இத்தனை நேரம் நம்ம பேசுனது கதை பேசுன மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் உள்ளடக்கியது வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் நிஃப்டியை பொறுத்தவரை 24,500 கால் 24,400 புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 24,400 கால் 24,300 புட் கொடுத்துருக்காங்க. 24,400 மையமாக வச்சு 24,500 ஒரு தடுப்பாகும், 24,300. அப்போது இதற்குள் சந்தையை நம்மளுக்கு இருக்கும் வண்ணம் முடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு யூகம் வகுத்துள்ளார்கள். இது ரொம்ப முக்கியம். முக்கியமாக 24,500 24,400னா அப்போ 24,450 மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 24,300க்கும் 24,500க்கும் பார்க்கும்போது 24,400 மையமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது ரொம்ப தெரிஞ்சுக்கும். அடுத்து 24,000 புட் 24,450 கால் 24,600 கால் 25,000 காலும் நம்மளுக்கு அதிகமாக வர்த்தமாக இருக்குது. ஆனாலும் எல்லாமே டிகேல தான் முடிஞ்சிருக்காங்க. அப்போது முதல்ல 24,400 புட் 24,500 கால் 24,450 மத்தி. அப்போ 24,400 அப்படிங்கிறது இப்போ க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 86 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 84,314 இவங்க வந்து 34 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 24,534. அடுத்தது 24,500 கால் 98 ரூபா ஹைனா 24,598. 24,400 புட் 186 ரூபாய் லோ அப்படின்னா 24,214 அப்படிங்கிற இடத்த முக்கியம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களோட க்ளோசிங் 86க்கு நம்ம பார்த்தாச்சு. அப்போ 24,214 24,314 24,400 24,450 24,500 24,534 24,598. அப்போ இது மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி தான் சீசா டைப். அப்போ 24,450 இவங்க 2 பேர்த்தோட விலை என்னவா இருக்கும்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணும்போது சமமாக வரணும். அப்போ அதற்கப்புறம் 24,450க்கு மேலே இவங்க வீரியமும் 24,400க்கு கீழே இவங்களோட வீரியமும் 450 கீழே நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கும். அடுத்தது 24,400 கால் 400 புட். அப்போ அதையே நம்ம சமமாக வச்சுட்டா அப்போ 24,400 புட் ஆப்ஷன் 186 ரூபாய். அப்போ 24,214 இவங்க 156. அப்போ 24,556 க்ளோசிங் பார்த்தா இவங்க 86 ரூபாய். இப்போ 24,314 இவங்க வந்து 71 ரூபா. அப்போ 24,471. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வால்யூட்டி பொறுத்தவரை 15 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இருக்கிறது தான். இம்ப்ளைட் வால்யூட்டி 15ங்கிறது நார்மல். நாளைக்கு இது வந்து ஒரு 10 மணிக்கு எப்படி இருக்காங்க, 12 மணிக்கு எப்படி இருக்காங்க, 1 to 2 எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இதே இம்ப்ளைட் வால்யூட்டி நம்மளுக்கு மெயின்டைன் ஆனால் ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஆக்ஷனில் இருக்குன்னா இப்போ 24,300 புட்டும் 24,500 காலும் ஒரு இம்பேக்டட் ஜோன்லேயே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதனை நன்றாக உற்று கவனிக்கணும். இம்ப்ளைட் வால்யூட்டி கம்மியாகுது அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு டிகேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்பு அமைஞ்சிடும். டிகேக்குள்ளே போயிடுச்சுன்னா ஓடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்கும், வலிமை இருக்காது. ஐடிஎம் ஆப்ஷனே கரைந்து அதற்கு ஒரு தகுந்த அப்போ இந்த ஐடிஎம் ஆப்ஷனே கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு இம்பேக்டை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா ஆப்ஷன் பையர் வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எப்போவுமே ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் இருக்குன்னா அப்போ ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இங்கே ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது இதனை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி நிறைய ஜாக்பாட்ஸ்.
பேங்க் நிஃப்டியில். பாருங்கள் 51,500 புட் 56,000 புட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு 51,000 புட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 50 ரூபா, லோ வந்துட்டு 20 ரூபா வச்சுருந்தாங்க. 20 ரூபாயிலிருந்து 375 ரூபா. அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது 51,300 கால் இப்படி முடிச்சுட்டாங்க. ஆனால் காலையில் 50,500 புட் எல்லாமே ரேஞ்ச் பெருசாக இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க. இடையில பார்த்தீங்கன்னா 50,500 புட் 52,000 கால் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதோட மத்தி 51,250. அப்போ அங்கே தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சரியாக 51,250 to 300 முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் பார்ப்போம். இது மந்த்லி கான்ட்ராக்ட். 51,300 கால் 51,000 புட். அதுக்கப்புறம் 51,500 கால் 51,400 கால் 51,200 புட். அப்படி 50,500 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 52,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குறுகிய எல்லை தான். 51,300 காலும் 51,000 புட். அப்போ 51,000 51,300 51,150 மத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 51,300 கால் ஆப்ஷன் 715 ரூபா. அப்போ 52,015. இவங்க வந்துட்டு 51,000 புட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி எக்ஸ்பெரி நம்மளுக்கு இதாகலை. இது வந்து 51,000 புட் 52,000 கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 51,500 கால், அப்புறம் 51,500 புட் 51,000 கால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா இந்த மணி ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 51,000 52,000 51,500 மத்தி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ 51,000 புட் 583 ரூபானா அப்போ 50,400. இவங்க 52,000 கால் 467னா 52,457. அப்போ இவங்களோட மத்தி 51,500. நம்மளுக்கு க்ளோசிங் பார்த்தா 51,000 புட் நம்மளுக்கு 300 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட 50,700. 52,000 கால் 200 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட 52,200. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும். இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரி மாற்றணும். இம்ப்ளைட் வாலிட்டி ஒரு 15. இதுவும் வந்து ஒரு நார்மல் தான். ஆனால் ரொம்ப அதிகமான இம்ப்ளைட் வாலிட்டின்னு சொல்லிக்கிறதுக்கில்ல. இது வந்துட்டு இதுவும் ஒரு அப்போ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு 400லேருந்து 600 பாயிண்ட்ஸ் வரை நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கலாம், ரேஞ்ச் இருக்கலாம். இந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு 20% தான். 80% இதுக்குள்ளே தான் இருக்கிறக்கு வாய்ப்பு. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படிங்கிறதை நீங்கள் அதை புரிந்து கொண்டால் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ண முடியும். அப்போ நிஃப்டியும் நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி 15 இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அடுத்த கான்ட்ராக்டாக நம்மளுக்கு அப்படி இருக்குது. அப்போ என்னென்னா இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு நேற்றெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்கனால ஒரு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே அதை கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ 15 அப்படிங்கிறது ரொம்ப தப்பில்லை. ஒரு 10 8 7 இந்த மாதிரியில் இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தையிலிருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.